பூபதி வரேம்மா எங்க போனான்னு தெரியலையே. ஓய் பஸ் இந்த நேரத்துக்கு எடுத்துக்கிச்சுன்னு போய் ஒரு 2 பிளேட் சாப்பிட்டு விடுறோம். இந்த நேரத்துல தான் பசி எடுத்துச்சா? இப்பதான் சுட சுட போடுவாங்க. தேவத்துக்கு நான் ஒரு ஆளு. வாங்க வாங்க அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா ஓய் இந்த பாப்பா எடுத்தவொன்னு அண்ணானு குடிக்கிறா. அண்ணானு கொடுத்தா அன்னைக்கே படியும். எட்டி விட்ட 3 வாயிரம் இருக்கு. காண்டவனுக்கு போட்டுருக்கேன். எடுத்து எடுத்து தின்று 5 உருவாகட்டும். அதுக்கு என்ன திங்குவாங்க? பாப்பா பார்த்தா நல்லா இருக்கிறேம்மா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நீ தான் சூப்பரா இருக்கிற. பாட்டு அவுத்து விடுமா கேட்டா புடு பாப்பா அம்மா நீட்டு விடுவேன். 8:30 வரைக்கும் விடுவேன். பாட்டு தெரிஞ்சு வேலை பாடுவோம். அடி அக்கம் பக்கம் ஆமா நான் ஐயோக்கு ஆமா முள்ளநரி சின்னநரி மக்களாரா வந்துக்கிற சாடு யாரு பாட்டு? நான் பாட்டுமா பாட்டு பாடக்கூடிய பாட்டுக்கு இசை பாட்டுக்கு மத்தால அடிப்பாயா? அடிப்பா அடி என்னடா நீங்க ஆகிற கறி ஒண்ணு இது. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்ல சொல்ல தேவை இல்ல டைம்டா நமக்கு மேல ஆடாது இல்லதான் ஆடும். அதுக்கு என்ன கம்பக்க யாரும் இல்ல சொல்ல தேவை இல்ல ஊர்னா தெரியுமா? அவதார பேட்டியா தம்பி? அவங்கிட்ட அவர்கிட்ட கூட நீ கிட்ட போலாம் தம்பி. அவரை இவர அது போனவர இங்க பாரு. அவரை இவர அது போனவர ஆயத்துக்கு எட்டாத கையில அவரை இவர அது போனவர ஆயத்துக்கு எட்டாத கையில ஆயத்துக்கு எட்டாத கையில அவரை இவர அது போனவர ஆயத்துக்கு எட்டாத பையன் உன் கையில் ஏன்னா ஓய் நான் ஒரு ஆயமான கேத்துல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு ஏன்டா அந்த மாதிரி தப்பு போக கூடாதுடா. என் கயிறு எடுத்து உன் கயிறு கொஞ்சம் தாண்டிடா. அடி அவளே இவளே அத்தை மகளே அவளே இவளே அத்தை மகளே அடி போன தவளை மகளே அடி போன தவளை மகளே அவளே இவளே அத்தை மகளே அடி போன தவளை மகளே அடி போன ஒரு நான் யாரு தெரியுமா? நீ யாரா தம்பி? எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? நீ எப்பேற்பட்ட ஆளு? என் வீரம் என்ன திறமை என்ன அடே அப்பா அம்மா வீரம் இருக்கு. என் வலிமை என்ன? அடே அப்பா நான் யார் தெரியுமா? பார்த்தா 4 எலும்பு தான் இருக்குது. வீரம் இருக்குனா ஏமா அவன் கைக்கு தான் தெரியும் அவனுடைய வீரம். அவனுடைய கைக்கு தான் தெரியும் அவனுடைய வீரம் தெரியும். ஓ அதுனால அந்த பொம்பளைக்கு என்ன தெரியுமா? எப்படி காலம் மாடனா ரொம்ப தெரியாதுங்க. அறிவா சாரி தம்பி என்னடி என்னடி ஐயோ வாடி போடினா கூப்பிடுறே நீ
பால் தேர் மூடிதாடா. அது கட்டா தானே இருக்கு தம்பி. சைடுல காட்டாதாங்க பாரு நல்ல சட்டை போட்டு என்னைக்கு பெண்கள் மேல ஆசைப்படாத. ஊரா விட்டுவாரு. யாரு அது? சரி அதுக்குதான் வந்துக்கிறேன் நானு. ஆனா வரும். ஆனா பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஒரு 8 ரூபாய்க்கு போகணும் நினைக்கிறேன். அவனை நீ அது மாட்டு தரவாடி வேலை பண்ண மாட்டேங்குதேமா. நீ அதுகிட்ட போய் கேட்டு நீ சாதாரணமா அதுகிட்ட போய் நீ பேசி பழகிட்ட மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்கும். ஆமா இவன் தான் வந்து வாங்கி கூட்டு வந்துக்கிறாரு. என்ன வயகர மாத்திரையா? கிட்ட வராத சந்தனப்படியா போயிடுவேன். நான் யார் தெரியுமா? யாருடி? தடி வீர. தடி வீரனா தடி புட்டு ஓச்சு போட்டுருவேன். காண்டாமணி போட்டமையா ஓடவா. ஏய் நீ என்ன செருப்பால் அடி தொடப்படாத அடி. அடி. மோட்டால கூட அடி. அடி. அவன் கிட்ட போவாத. ஏன் என்ன உங்க சீண்டி பார்க்காத. அதுக்கு? அவன் காலையில 6 மணிக்கு ஏஞ்சிட்டானா அதுக்கு? அவன் எங்கடா இருக்கறான்? அவங்க அம்மா பாத்துக்கிறேன். தம்பி என்ன மாதிரி பெண்கள் மேல ஆசைப்படாத தம்பி. ஆசைப்பட்டா அவங்கள எங்க போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏய் கண்டு கண்டு காதல் கொண்டாள், கண்டு கண்டு காதல் கொண்டாள், திண்டி விடு வேகம் எல்லாம் பெண்களை நிறந்து நிறந்து மதிமயங்காது அங்கலா மதிமயங்காது. கண்டு கண்டு காதல் கொண்டால் பின்னிரு தேகமெல்லாம் பெண்களை நினைத்து நினைத்து மதிமயங்காதே புகழி மதிமயங்காதே. தம்பி பூபதி என்ன மாதிரி பெண்கள் மேல பார்த்து ஆசைப்படுற நீ? ஆமா ஆசைப்பட்டா அந்த மூணு தேவரெல்லாம் அந்த மூணு தேவரெல்லாம் கண்டு மாண்டார் உலகில், கண்டு மாண்டார் உலகில் தண்டை செய்யும் ஆண்டவனை இட்டு மறவாதே அங்கலா இட்டு மறவாதே. கண்டு கண்டு காதல் கொண்டால் பின்னிரு தேகமெல்லாம் பெண்களை நினைத்து நினைத்து மதிமயங்காதே அங்கலா மதிமயங்காதே. அந்த தின புறரசத்திற்கு வெற்றிகள் வெற்றிய நகர சொல்லி வீடுமா. ஐயா சாம்பார் சொன்னானா பூரி வடதானா பொண்ணு வந்து ஏக பின்னாடிடா. ஏய், அது அப்படி கிடையாது தம்பி. வீரபுர ரசம்னா என்ன தெரியுமா? கோயில் ரசம். கந்தனி வேலை கொடுக்குற போயிரு. அப்படி சோத்துல போட்டு சாப்பிடுறியா? ஏய், தம்பி அந்த வீரபுர ரசத்திற்கு வெற்றிகள் வெற்றிய நகர சொல்லி வீடுமா. அந்த இந்திரை கெட்டது பெண்ணாலே மது சந்திரை கெட்டது பெண்ணாலே. அந்த இந்திரை கெட்டது பெண்ணாலே மது சந்திரை கெட்டது பெண்ணாலே. அவனை கெட்டது பெண்ணாலே ஈரங்கை அழிந்தது பெண்ணாலே. ஒரு நாளைக்கு 2-3 தடவை கண்ணனுக்கு வேலை கொடுத்தா. ஐயே, அதனால தம்பி அது மாதிரி பொம்பளை மேல ஆசைப்படாத. ஆசைப்பட்டா வீணா போயிடுவேன். ஆமா இருக்கு செலவு. சபை மாத்த எப்படி விளையாட்டு தம்பி? ஏ பூபதி, பெண்கள் மேல ஆசைப்பட்டால் என்ன நேரம் தெரியுமா? இவன் சொல்ல மாதிரி வந்து அனுபவசாலி அதுல. எவ்வளவு நேரம்? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட எப்படி தெரியுமா போவா? அதே மாதிரி நடக்கிறாங்க அவன். அதே மாதிரி நடக்கிற ஆளு. அடியே காந்தா. ஐயோ, போச்சு. எப்படி தெரியுமா வந்துச்சு? எப்படி வந்தது? இது நேரி பொண்ணு மேல ஆசைப்பட்டுதான் எவ்வளோ பையனை கீ பக்கத்துல வச்சிருந்தாங்க. தம்பி சபை மாத்தா எப்படி விளையாட்டும்? லட்சுமி கடைசி படிச்ச மகாலட்சுமி ராஜபுர சபை. ஆமா. தம்பி இது வந்திருக்காங்களே மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அங்காளம்மன் பாதத்திற்கும் இது வந்திருக்காங்களே அனைவரும் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். என்னுடைய வணக்கம். மாதா. சத்திய தவறா மன்னி.
எப்படிடா? மோகன சுந்தரி தெரியும். நான் சொல்லிட்டேன் நானு. சொன்னேனா இல்லையா? அதுக்குதான் சவுண்டுக்காரனா அனுப்பாடுறாங்க. மோகன சுந்தரி மோகன சுந்தரி மோகன சுந்தரி மோகன சுந்தரி செஞ்சு விளக்கமா பிடித்து விட்டாரு. நான் யாருக்கு மனைவி தெரியுமா? அறுவாய் தருவாய் மங்கைமன் சொல்லக்கூடிய 4ஆம் பருவருந்து வயசுக்கு வந்த தம்பி நானு. யார கேட்டு வந்தா கட்டணச்சி போறான் என்ன கேட்டுதான் ஒரு முன்னாடி வந்தா சரி இனிமேட்டு ஒண்ணு கேட்டு வரும். திருப்பி இதுக்கு மேல கேட்டு வர போறாங்க. அதேதான் அப்படியே தம்பி வயதுக்கு வந்து எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. வயசு வந்ததா கல்யாணம் ஆமா, அப்புறம் வந்து அப்புறம் வயசு வராது கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் புள்ள பேத்துதான் வயசுக்கு வந்துச்சு. சரி உன் கதை அது மாரி கதை அடங்குது. திருமணம் ஆகிவிட்டது. எங்க வீட்டுக்கார் யார் தெரியுமா? ஏய் பிருந்தாவனத்துல பிறந்த அவர் பேரு முண்டாசூரன். ஆமா என்ன ஏமா நான் ஒன்று தப்பு தப்பா வளர்ந்து வீட்டுக்காரு சொல்ற மாதிரியாக்கா அதான் என்ன கையை ஒண்ணு கேட்டேன் பாரு. உன் வீட்டுக்கு வருத்தமா உன் தாலி இருக்குன்னு கேட்டான். அதை சொல்லிட்டு போறேம்மா. அவன் கேட்டாங்க சத்தியம் பண்ணு. எனக்கு கேக்கல. மாடி விடுறவனே அவன் தான். நீ அடி தாலி அறக்க அப்படின்னு கேட்டேம்மா. அப்ப கேட்டேன் அதை சொல்லிட்டு போறேம்மா. ஆனா சப்போர்ட் பேசக்கூடாது. இந்த அம்மா போய் சொன்னாலும் சரிதான். அந்த ஆளுகிட்ட நான் அடி வாங்குவேன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஆனா நான் செத்துட்டு என் பொண்டாட்டி ஒரே அப்படின்னா. ஆமா என் பொண்டாட்டில 10 ஆம்படியா நவுத்துறாங்க. மல்லிகா சித்ரா எங்க போய் சுத்திட்டு வரீங்க? போனமா வந்த மாதிரி இருக்குல்ல. உட்கார் பூபதி தாத்தா சொல்றேன். முண்டாசூரன் மனைவி முண்டாசூரன் பொண்டாட்டி என் பேர் மோகன சுந்தரி. மோகனமணி இல்ல வாகனம் நாங்க இல்ல வாகனம். எங்க வந்தா? நான் எங்க வீட்டுக்கார தேடி வந்திருக்கிறேன். கிடைக்க மாட்டான். என்ன இப்பதான் தூக்க மாட்ட போனோம். ஐயோ நல்லா கம்பீரமா இருக்கிறாரு. குத்துக்கல்லாட்ட இருக்கிற தூக்க மாட்ட போறான்றா. அவன் கம்பி தான். அவன் கம்பி சரியில்லை தூக்க மாட்ட போயிடறான். தூக்க மாட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் அதை போய் சொல்லிட்டு போறேன். சொல்ல மாட்டாப்பா. நீ போய் சொல்லி உன் வீட்டுக்காரன் என் மயிரை புடுங்குறான். அவன் வரான். ஏன் டாபுரு போடி அதுக்கு லோன் போடுறான். குளிச்சு உனக்கு குடி வச்சு நான் உனக்கு வளைகாப்பு சுத்தல. என் பேர் மெண்டல் இல்ல தம்பி. உன் வீட்டுக்கான 1 கோடி 2 கோடி வாங்கி கொடுத்தா மட்டி ஆயிடுவான். அப்புறம் நான் வியாபாரம் நடத்த வேண்டியது. எங்க வீட்டுக்கார மட்டி ஆகிட்டு நீ வராண்டியா? நான் உனக்கு கொடுக்குறேன். எது என்ன குடுக்குறா? புள்ள மரம் வராரு பேர் வர கொடுக்க. வா ஏன் பாதியில சுருக்கிட்ட? இன்னைக்கு வீட்டுக்கார பாக்க வேண்டி தம்பி. தனிவே போக கூடாது. ஆமா எங்க பாப்பா இருக்கிறா பாரு. போகட வள்ளி. ஏப்பா அவ யாருக்கு மனைவி தெரியுமா? அவையார் பொண்டாட்டியா? தெரியாதா? ஏய் முண்டாசூரன் என் கணவர். 2வது பிறந்தவர் மூர்க்காசூரன். லோ பேட்டரி பொண்டாட்டியா? டேய் அவன் பொண்டாட்டியா? ஆமா மோகர வள்ளி தற்போ
ஆனா